சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு பொன்ராஜ், இங்க விஜய் ஒருவேளை இறங்கி வந்தால் பாஜக உடனான கூட்டணியை துண்டிப்பீர்களா அப்படின்னு அந்த நேர்காணல்ல ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஆனா அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி நேரடியான பதிலை கொடுக்கல. அது ஏன்? அவர் பாஜகவை டிச் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டார். டிசம்பரில் டிச் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து நல்லா தெரியுது, பிஜேபி கூட்டணி போனதில் அதிமுக தொண்டர்களே திருப்தி இல்லைன்னு தெரியுது. எனவே வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக இன்றைக்கு பிஜேபி கூட்டணியிலும் எடப்பாடி பார்க்கப்படுகிறார். பிஜேபியை இப்போ சந்தேக கண்ணோடு பார்க்குது. அதனால தான் அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி, பாஜக பங்கு பெறும் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் வந்து ஒரு பாஜக கூட இருந்துக்கிட்டு பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லக்கூடிய விசிகாவை கூப்பிட்றாரு. பாஜகவை என்றாலே நாங்கள் வந்து இந்திய லெவலில் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டை கூப்பிட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி வருவாங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடும் போதும் பாஜகவை விட்டால் தானே இவங்க வருவாங்கன்னு எடப்பாடிக்கு பழனிசாமி இந்த அடிப்படை அரசியல் அரிச்சுவிட கூட தெரியாதவர் எடப்பாடி. அது தெரியும்ல அவருக்கு. இப்ப அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இது தேர்தல் கூட்டணி, இதுல வந்து கொள்கைகளுக்கு இடம் இல்ல, நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிறதா இருந்தா எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற அந்த ஓப்பன் கால் தானே திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. கொள்கையே இல்லைன்னா எப்படிங்க அரசியல் நடக்கும்? அரசியலே கொள்கையை வச்சுதாங்க அரசியல். அரசியலே கொள்கை இல்லாத திராவிடம்னா என்னன்னு தெரியாத எடப்பாடிக்கு எப்படி கொள்கை என்னன்னு தெரியும்? நீங்க சொல்றது இப்போ நேற்று இந்த பரப்புரை கூட்டம் தொடங்கி இதெல்லாம் பேசினா பரவாயில்ல, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லித்தான் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி, அது தேர்தலுக்கான கூட்டணி தான் அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாங்க. தெளிவுபடுத்திய பின்னரும் அந்த கேள்வி வருதுன்னா அது சரியான்னு கேட்க, தேர்தல் வேறு ஓட்டு வேறுன்னு மக்கள் வேற இடத்துல ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவீங்க? ஏங்க, நேற்று ஆரம்பிச்ச கட்சி விஜயனுடைய கட்சி இன்றைக்கு வந்து நான் தான் முதல்வர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க செயற்குழு கூட்டத்தில். என் தலைமையை ஏற்று வருபவர்கள் தான் வந்து கூட்டணிக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விஜய் கூட கூட்டணி இருக்கா இல்லையான்னு பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை யாரும் விஜய் தரப்பு மறுக்கலை, ஏடிஎம்கேலையும் மறுக்கலை. உள்ள அண்டர் கிரவுண்டில் டீலிங் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதை விஜய் கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டாரு. அதிமுகவை பற்றி விமர்சனமே பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட எடப்பாடி ஆட்சியில் 2016 2021 வரைக்கும் 478 லாக்அப் டெத்து மரணங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது 2 தான் விஜய்க்கு தெரிஞ்சது. ஏன்னா மீடியாவில் சேர்ந்ததுனால அதுக்கு மட்டும் போனார். திமுக ஆட்சியில் 24 மரணம் நடந்திருக்கு. அப்போ இது கூட பேச தெரியாமல் விஜய் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து என் கூட வாங்க கூட்டணிக்கு வாங்க, என் கூட கூட்டணிக்கு வாங்க, நாம் தமிழர் கூட்டணிக்கு வாங்க, விஜய் கூட்டணிக்கு வாங்கன்னு கூவி கூவி அழைக்க வேண்டிய நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார்? 44% வாக்கு வங்கியை வைத்து விட்டு சென்ற ஜெயலலிதா அவர்கள் அந்த வாக்கு வங்கியை 24% வாக்கு வங்கியை தொலைத்து விட்டு தனது அதிகாரத்தால், தனது மமதையால், தனது ஆணவத்தால் அதிமுக என்ற கட்சியை தொலைத்து 20% குறைத்து விட்டு இன்றைக்கு எல்லா கட்சிகளையும் கையேந்தி அழைக்க வேண்டிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி வரும் அப்படின்னா என்ன பிரம்மாண்டமான கட்சி? திமுக தான் வரப்போதாப்ப? திமுக தான் பிரம்மாண்டமான கட்சி. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக தான் பிரம்மாண்டமான கட்சி. இந்த 2 கட்சியை தாண்டி பிரம்மாண்டமான கட்சி எங்க இருக்கு? எந்த கட்சி 30% வாக்கு வாங்கும்? திமுக அதிமுகவை தவிர. அப்போ திமுகவை கூப்பிட்றாரு அவரு பிரம்மாண்டமான கட்சி. இப்போ திமுகவோட கூட்டணி வைக்க போறாரா? அப்போ அவரே குழம்பி போய் என்ன பேசுறதுன்னு தெரியல, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. திமுக கூட்டணியில நிறைய குழப்பங்கள் இருக்கு. எதுவும் யாரும் பேச முடியாம, வாய் பேச முடியாம ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, அடிமைகளாக இருக்கிறீங்க, அதனால எங்க கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு தானே சொல்ல வர்றாரு அவர். குழப்பமா இருக்குன்னு இவர்கிட்ட பெட்டிஷன் போட்டாங்களா? திருமாவளவன் பெட்டிஷன். அதுதானே சார் அரசியல். எதிர்கூட்டணியில அப்படி இருக்குங்கிறத பேசுறது தானே. இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிறத பேசும்போது எதிர்கூட்டணியில இருக்கிறத பேசுறது தானே அரசியல். நீங்க பேசுங்க, அரசியல் பண்ணுங்க. அவங்க வரமாட்டாங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? நேத்து விடுதலை தலைவர் திருமாவளவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, கம்யூனிஸ்ட் தலைவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இன்னைக்கு விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, சீமான் எப்பயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைப்பதற்கு கட்சிகள் ஆளாய் பறந்தது. தனியா நின்று ஜெயிச்சார் அவரு 2016. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் தேடும் நிலைமைக்கு இறக்கியது யாருடைய காரணம்? அதிமுகவை இந்த பரிதாப நிலைக்கு
தள்ளியது யாரு? எடப்பாடி தானே. இல்ல நீங்க ஆள் தேடும் படலம்னு சொல்றீங்க, அது கூட்டணிக்கு வலிமை சேர்க்கிற பலம் சேர்க்கிற விஷயமா ஏன் அதை பார்க்க கூடாது? அப்படித்தானே வலிமையான கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னவர் அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. பிஜேபி வெளியே வாங்க, பிஜேபியோட கூட்டணி கிடையாது, கூட்டணி ஆட்சின்னு சொல்ல அது அவருடைய தேர்தல் வியூகமா இருக்க கூடாது. வரமாட்டாங்கல்ல, நீங்க கூப்பிட்ட 4 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? எங்க போய் அப்ப ட்ரம்போட கூட்டணி வைக்க போறீங்களா? யாரு கூட வைக்க போறீங்க? இல்ல வந்து நிதிஷ்குமாரோட கூட்டணி வைக்க போறீங்களா? யாரோட வைப்பீங்க? 4 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, 4 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு அதிமுகவை திறந்தாழ்த்தியது யாரு? இவர் தானே. அப்ப நீங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்லி நேற்று அண்ணாமலை என்ன பேட்டி கொடுத்தாரு? தினத்தந்தியில, தினமலர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அமித்ஷா வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், அந்த ஆட்சியில பாஜக பங்கு பெறும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அமித்ஷா சொல்றதை இங்க மத்திய அமைச்சர் எல் முருகன் உட்பட, நயினார் நாகேந்திரன் உட்பட, ஈவன் நேத்து நீங்க சொன்ன அண்ணாமலை உட்பட எல்லாருமே அதை சொல்றாங்க. எங்களுக்கு தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தைரியமா முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதானே? என்ன அந்த தைரியம் இல்ல உங்களுக்கு? எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு அமைச்சரவையில இல்ல, அமைச்சரவையில பங்கேற்பீர்களா அப்படின்னு கேட்டதற்கு அமித்ஷா எஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. இங்க கூட்டணி ஆட்சியான்னு கேட்கும்போது இல்ல தனித்துதான் ஆட்சின்னு ஒரே வார்த்தையில இவரும் நோ சொல்லிட்டாரு. இவரே சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி கூட்டணியில நிப்பீங்க? அப்ப வந்து கூட்டணி உடைஞ்சதுதானே அர்த்தம். அது எப்படி உடைஞ்சதுன்னு எப்படி அப்ப நீங்க வந்து யாருக்கு அடிமை? யாரை ஏமாத்துறீங்க? அமித்ஷாவை ஏமாத்துறீங்களா? இல்ல தமிழக மக்களை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? அப்ப நீங்க வந்து சீக்கிரட்டா பிஜேபியை கலட்டி விட திட்டம் போட்டிருக்கீங்களா? அப்ப அதானே பார்ப்பாங்க. பிஜேபியை இப்போ கூட வச்சுக்கிட்டே வரீங்க. திடீர்னு கடைசியில் டிசம்பர்ல வந்து உங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாமகவோட கூட்டணி, தேமுதிகவோட கூட்டணி, விஜயோட கூட்டணி நாங்க தனியா வைக்க போறோன்ற பிளானை வந்து இப்ப சீக்கிரட்டிவா இப்பயே துண்டு போட்டு வைக்கிறீங்களா நீங்க? அதான் சொல்றாரு. அது ஒரு உத்தி, அது ஒரு வியூகம், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. சொல்ல வேணாம், மக்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. என்ன வியூகம் இது? என்ன பெரிய இந்த வியூகமா? இது ஒரு வியூகமா? தேர்தல்ல கூட்டணியை பலப்படுத்தணும், ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பவர்களை ஒன்று திரட்டணும்ங்கிறது ஒரு வியூகம் தானே சார். அது அவர் செய்யறாருன்னு வியூகம் பழிக்கல சார். 2024 மெகா கூட்டணி அமைப்பீங்க நீங்க பழிச்சதா? நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னீங்க, பழிச்சதா? நம்பகத்தன்மை இழந்து விட்டார் எடப்பாடி. அப்ப நம்பகத்தன்மை இழந்து விட்ட ஒரு தலைவரால எப்படி கூட்டணி அமைக்க முடியும் சார்? அதைத்தான் இந்த 10 நாளா ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வில்சன் சொல்றாரு. இந்த 10 நாட்களாக அதைத்தான் ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பரப்புரை பயணத்தின் தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய பயணத்தின் மூலமாக நீங்க இழந்ததா சொல்லக்கூடிய நம்பிக்கையைத்தான் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த அறநிலையத்துறை பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்பிக்கை மீட்டு இருக்காரா? எப்படிங்க மீட்டு? அது ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்க. பேசின நிறைய விஷயங்கள் வரிசையா அவர் சொல்லக்கூடிய எதுலயாவது அவர் சொல்லக்கூடிய வரிசையா ஏதாவது குற்றச்சாட்டு, உருப்படியான குற்றச்சாட்டு இருக்கா? அவர் பொன் வில்சன் சொன்னாரு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம்னு. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் எப்ப இருந்து உருவானது? இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா எடப்பாடியால? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் திமுக நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஓல்ட் ஏஜ் நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஓல்ட் பென்ஷன் திமுக கொடுக்க நான் வந்தா கொடுப்பேன்னு சொல்றதுக்கு எடப்பாடியால முடியுமா? நீங்க தேர்தல் எப்படி கொடுப்பாருங்க? எடப்பாடி வந்து அவங்களால முடியல. இருங்க சார், ஓல்ட் பென்ஷன் அவங்களால கொடுக்க முடியல, திமுக கொடுக்க முடியல. நான் வந்தா கொடுப்பேன்னு சொல்றதுக்கு எடப்பாடி காலம் இருக்குல்ல சார், அதுக்கு காலம் இருக்குல்ல. தேர்தல் அறிக்கைன்னு ஒன்னு தயாரிக்கணும். இல்ல ஒரு நிமிஷம் நான் வரேன். தேர்தல் அறிக்கைன்னு ஒன்னு தயாரிக்கணும். நீங்க சொல்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும்னா அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. 8 நாள்ல பேசுற உங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சார்? திமுக ஆட்சியின் அவலங்களை பேசுங்க. நான் இந்த திட்டம் கொண்டாந்து எங்க திட்டம் கொண்டாடுறது நாளைக்கு வடிவேல சீஃப் மினிஸ்டர் ஆக்கினா கூட திட்டம் மக்கள் பணத்துல இருந்து திட்டம் கொடுப்பாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? திட்டம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணீங்களா? விவசாயிகள் பிரச்சனையை சால்வ் பண்ணீங்களா? இல்ல தொழிலாளர் பிரச்சனை சால்வ் பண்ணீங்களா? மீனவர் பிரச்சனை சால்வ் பண்ணீங்களா? காவல்துறையில் கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சால்வ் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஊழலை ஒழிச்சிருப்பீங்களா நீங்க? சரி பேசுவோம். நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், பேசலாம். நான் வரேன் திரு வில்சன். ரமேஷ் சேதுராமன், நீங்க பாஜக உடனான கூட்டணி விவகாரத்துல ஒரு குழப்பமான மனநிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரா? பாஜக கூட்டணியை பெருமளவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக வேறு கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை அல்லது கூட்டணிக்கு கட்சிகள் வரலாம் அப்படிங்கிற அந்த வெளிப்படையான அழைப்புக்கு அதுதான் அந்த குழப்ப மனநிலை தான் காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்ல, மற்ற கட்சிகளை கூப்பிடுறதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாஜக